ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் நாளை எப்படி பிரயோஜனமாக செலவு பண்ணலாம், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணலாம், எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் நாள் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். ரொட்டீன்னா நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்க, எந்த நேரத்தில் அதை செய்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ரொட்டீன். காலையில் எந்திரிச்சோடனே இந்தந்த வேலைகள் செய்யலாம், இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றனால உங்களுக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே அந்தந்த நேரம் இருக்கிறனால உங்களுக்கு அது பழக்கமாகவே வந்து ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இப்போ 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் வந்து சமைச்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யும் போது அது முழு கவனத்தோடு செய்வீங்க. அதே மாதிரி நமக்கு உட்காரக்கும் டைம் இருக்காது, லேசியாக இருக்கவும் டைம் இருக்காது. ஸோ வந்து ஃபுல் ஃபோக்கஸோடு அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டீன் இருந்தது அப்படின்னா உங்கள் நாள் எப்போவுமே ப்ரொடக்டிவாக இருக்கும். அடுத்த ஹேபிட் பார்த்திங்கன்னா மார்னிங் கேர். மார்னிங்கில் வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருக்கிறனால அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கான மீ டைமை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் காலையில் பார்த்திங்கன்னா சிடிஎம் வந்து பண்ணிவிடுவேன். சிடிஎம் வந்து வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். டோனருக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல்லும் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அதை தான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கிளென்சருக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவும் மஞ்சளும் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு அதை தான் நான் வந்து கிளென்சராக வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஹாபி செய்யலாம், இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கின் கேர் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த டைமை வந்து உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ மற்றவங்களுக்காக உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் காலையில் உங்களோட நேரத்தை எடுக்கலை அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு. காலையில் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற அடுத்தடுத்த வேலைகள் செய்ய உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வேலைகள்லாம் செய்யறதுக்கு டைமுக்குள்ளே அந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கேர், அதாவது மீ டைமாக உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த ஹேபிட் வந்து டூ டூ லிஸ்ட். டூ டூ லிஸ்ட்னால் ஒரு நாளைக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றது நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோன்லேயோ இல்லை வந்து ஒரு நோட்லேயோ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கும் போது பிரெயின் வந்து ஓவர்வெல்மிங் ஆகாது. ஸோ உங்களுக்கு எதுவுமே மறக்காமல் அதை பார்த்து செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஞாபகம் வர விஷயத்தை பிரெயின் டம்ப் மாதிரி பண்ணலாம். பிரெயின் டம்ப்னாலும் அதே தான், ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சிடலாம். எப்பப்போ ஞாபகம் வருதோ அப்போ நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா எந்த வேலையுமே மறக்காமல் செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் மறந்து போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து ரிமைண்டர் அப்படி இருக்கும் செட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அலாரம் மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அந்த ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வரும். அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்றதும் அதுலேயே வரும். ஸோ உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஹேபிட் வந்து டூ டூ லிஸ்ட். அடுத்த ஹேபிட் வந்து செட் ரிவார்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கான ஒரு சின்ன அப்ரிசியேஷனாக அந்த ரிவார்டை வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு காஃபியாக இருக்கட்டும், இல்லை ஹாட் சாக்லேட், இல்லை வந்து உங்களுக்கு எது வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப நாள் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து வாங்கணுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ரிவார்டாக வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கான ஒரு பரிசாக வந்து இந்த ரிவார்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த வேலையை செய்ய வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுனால நம்ம பிரெயின் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதனால் அந்த ரிவார்டு வந்து ரிவார்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சதை பார்க்கலாம், அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த வேலையை செய்யறதுக்கு அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. எது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணாமையே இருப்பீங்க இல்லையா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், ஸோ பண்ணாமையே இருப்பீங்க. அந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் அந்த வேலையை பண்ணி முடிச்சோன்னே ஒரு ரிவார்டு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை அதே வேலை வரும்போது உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறியாக இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், இந்த மாதிரி வந்து இல்லை புக் வந்து படிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக அது இருக்கும். இல்லை அப்படின்னா வெளியே வந்து போகலாம், பீச்சுக்கோ இல்லை வந்து சின்ன சின்ன இடத்துக்கோ இல்லை பார்க்குக்கோ, வீட்டுக்கு பக்கத்தில் கூட பார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும், அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கான ரிவார்டு வந்து நம்ம கிடைச்ச மாதிரி. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் பண்ண அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்போது நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க, அடுத்தடுத்த வேலைகள் செய்யலாம். அடுத்த ஹேபிட் வந்து பிளான் யோர் டே மட்டும் கிடையாது, உங்களுடைய வீக், உங்களுடைய மந்த் எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஏதாவது வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும், இல்லை வந்து யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, இல்லை ஷாப்பிங் பண்ணணும், இல்லை க்ளீனிங் பண்ணணும், இதெல்லாமே கூட வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எழுதி வச்சிங்க அப்படின்னா அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த நாள்லேயே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஹேபிட் வந்து ப்ரே டெய்லியும் வந்து ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஸோ ப்ரேயர் பண்ண மறந்துட்டேன் அப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதே கடவுள்கிட்டேருந்து கொடுக்குற ஒரு கிரேஸ் தான். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் வேலை செய்ய முடியும், அதெல்லாம் வந்து கடவுள்கிட்டேருந்து தான் வருது. ஸோ டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், அதுவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணது ரொம்ப ரொம்ப வந்து நல்ல விஷயம். அப்படி ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், காலையில் எந்திரிக்கிறதே அவருடைய கிரேஸ் தான். ஸோ வந்து காலையில் எப்போதுமே ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க. காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் வந்து கடவுள்கிட்ட பேசுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து மீல் பிளானிங் அப்படின்னா நம்ம என்னென்ன சாப்பிடணும் டெய்லி அப்படின்றத பிளான் பண்ணுறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, ஸ்நாக்ஸுக்கு, டின்னருக்கு, இந்த மாதிரி என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து நமக்கு ஏதாவது பொருள் இல்லைன்னா கூட அது டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றக்கும் அந்த மீல் பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மீல் பிளானிங் பண்ணி செய்யும் போது நம்ம ஹெல்த்தியான பேலன்ஸ்டு மீலாக வந்து டெய்லியும் நம்மளால் செய்ய முடியும். சப்போஸ் நீங்கள் மீல் பிளானிங் பண்ணி வைக்கல அப்படின்னா இன்றைக்கி என்ன செய்கிறதுன்றதே உங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஒரு இடத்துல பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பொருள் இல்லாதனால அதை செய்ய முடியாது, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிளம்புறக்கும் வந்து லேட் ஆகிடும். மீல் பிளானிங் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, டக்குன்னு நமக்கு தோன்றது செய்யாமல் புது புது ரெசிபீஸாக நம்ம புது வெரைட்டியாக நம்ம செய்யும் போது அது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நியூ டிஷ்ஷை ட்ரை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மீல் பிளானிங் பண்ணியிருக்கறனால நம்ம டக்குன்னு வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நம்மளுடைய டைமை, எனர்ஜியும் வந்து சேவ் பண்ணி வைக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டடாக ஒரே ரசம் சாப்பாடு, காரக்குழம்பு இப்படியே சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு மீல் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீல் பிளானிங் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொரு வாரமும் மீல் பிளானிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு மீலாக, அதாவது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டு மீல் பிளானிங்காக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஹேபிட் வந்து ஆர்கனைஸ்ட் ஹோம். அதாவது நம்ம வீட்டில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை வைக்கும் போது நம்ம வீடு வந்து ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும். நம்ம கிட்ட மினிமலான கொஞ்சமாக திங்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணிடலாம், ஆனால் வந்து மறுபடியும் சேம் பிளேஸில் அதை வந்து வைக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா நிறையா திங்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எங்கே வைக்கிறதுனோ இடமும் பத்தாது. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எது தேவையுள்ளதோ, எது உங்களுக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நடுவில் வந்து பிரேக் ஆகாது. சப்போஸ் இந்த மாதிரி சமையல் செய்யும் போதே வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா எந்தெந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அந்த பொருளை தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் குக் பண்ணும் போது. எப்போதுமே நம்ம வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். அடுத்த ஹேபிட் வந்து டேக்கிங் பிரேக்ஸ். அதாவது நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க கண்டினியூவாக அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மொபைல் வந்து பார்க்கக்கூடாது. இன்னும் அந்த டிஜிட்டல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். சும்மா வீட்டுக்கு வெளியே வந்து நடக்கலாம்,
இல்லை வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், இல்லை வந்து வெளியே ஜன்னல்லேருந்து வந்து வெளியில் பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ஐசைட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிரெயின் வந்து எப்போவுமே அந்த மாதிரி பிரேக் எடுத்து வேலை செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வேலைகள் செய்ய உங்களுக்கு ஃபோக்கஸோடு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் உங்கள் வேலைகளெல்லாம் வந்து செஞ்சு முடிக்க. அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து உங்கள் பாடியை மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கடுத்த ஹேபிட் பார்த்திங்கன்னா ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ். இது வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அதை செய்ய மறந்துருப்போம். ஈவினிங் வந்து நைட் வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக நீங்கள் எந்திரிச்சிடலாம். ஏன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்கி எந்திரிக்கணும். அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸாவது நீங்கள் தூங்கணும். நீங்கள் அந்த மாதிரி சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ஃபோக்கஸோடு பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லா ஹேபிட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.